சிக்கன் ரைஸில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்ய முயன்ற விவகாரத்தில் தாத்தாவை தொடர்ந்து தாயும் உயிரிழந்திருக்கிறார். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன? நாமக்கல் என் கொசோம்பட்டியை சேர்ந்தவர் லாரி டிரைவர் சுரேஷ். இவருடைய மூத்த மகன் பகவதி, வயது 20. இவர் புதுச்சத்திரம் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி நாமக்கலில் உள்ள தனியார் ஓட்டலில் பகவதி சிக்கன் ரைஸ் பார்சல் வாங்கி தாய் நதியா, தாத்தா சண்முகநாதன் ஆகியோருக்கு கொடுத்துள்ளார். அதில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்து இருவருக்கும் வழங்கியுள்ளார். இந்த சிக்கன் ரைஸை சாப்பிட்ட தாய் நதியா, தாத்தா சண்முகநாதன் ஆகியோருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதில் இருவரையும் மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று இரவு தாத்தா சண்முகநாதன் உயிரிழந்தார். இந்த நிலையில் இன்று அவருடைய தாய் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்ததில் அவர் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்து தாய்க்கும் தாத்தாவிற்கும் கொடுத்துள்ளார். மேலும் தான் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்ததை நாமக்கல் காவல்துறையிலும் அவர் விசாரணை செய்ததில் அவர் ஒப்புக்கொண்டார். தொடர்ந்து தாய் நதியா காதல் விவகாரம் மற்றும் பெண்களிடம் தவறான பழக்க வழக்கங்களை கண்டித்துள்ளார். இதனால் தான் தாய் நதியா மற்றும் தாத்தா சண்முகத்திற்கும் அவர் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்து அந்த சிக்கன் ரைஸை வழங்கியுள்ளதாக போலீசார் விசாரணையில் ஒப்புக்கொண்டார். இதனை அடுத்து பகவதியை நாமக்கல் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். முழு விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.